Hi friends, welcome back to my channel, Priya channel. நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹவுஸ் வந்து பார்க்க போறோம். வீடு பிளஸ் பின்னாடி வந்து வீட்டு மனை வந்து பாத்தீங்கன்னா நான் காமிக்க போறேன். இவங்க வந்து SR ப்ரோமோட்டர்ஸ் திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீடு பாத்தீங்க அப்படின்னா சின்னப்பா நகர் போயம்பாளையம் அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்குங்க. ஹால் வந்து பாத்தீங்கன்னா 10/16ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் டிசைன் வந்து மேல பண்ணிருக்காங்க. அது போக டிவி யூனிட் இந்த மாதிரி வந்து பூஜை ரூமுக்குன்னே ஒரு தனியா வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கதவு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல லாஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க எக்ஸ்ட்ரா திங்ஸ் எவ்வளோ வேணா ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கதவு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தேக்கில் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம்ங்க 10/11. இது வந்து 1 BHK ஹவுஸ் தான். ஆனா இன்னொரு ரூம் இருக்கு. அது வந்து குட்டி ஸ்பேஸ் மாதிரி நீங்க டைனிங் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல குட்டி பெட்ரூமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். 8/10 ஸ்கொயர் ஃபீட்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கிச்சன் எல்லாமே 6/8ல வந்து பாத்தீங்கன்னா வருது. நல்லா ஸ்லாப் எல்லாமே கொடுத்து மேல வந்து உங்களுக்கு லாஃப்ட்டுமே நல்ல பெரிய லாஃப்டா கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூமோட வருதுங்க. உங்களுக்கு அவுட்டர் ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது ஃபுல்லாவே உங்களுக்கு அவுட்டர்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்க ஃபுல்லாவே உங்களுக்கு நல்ல தண்ணி இந்த மாதிரி எல்லாமே சம்ப் எல்லாமே இருக்குங்க. அவுட்டர்ல ஒரு டாய்லெட் வருது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் லேண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. செல்வ நாயகி அம்மன் டெம்பிள். அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான இந்த கோயிலிருந்து ஒரு ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்மளோட சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிச்சிருக்காங்க. உங்களுக்கு செம்ம பிரம்மாண்டமான கோயிலுங்க. திருப்பூர் காங்கேயம் கீரனூர் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொட்டப்பாளையம் பிரிவு அப்படிங்கிற இடத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த சைட் அமைஞ்சிருக்கு. இன்னொரு மெயின் ரோட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பூர் காங்கேயம் போற ரோட்ல சிவன்மலை கோவில் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஜஸ்ட் பேக் சைடு வந்து 3 கிலோமீட்டருக்குள்ள தாங்க இந்த லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா லொக்கேட் ஆயிருக்கு. நல்லா ஃபியூச்சர்ல நல்லா டெவலப்மெண்ட் ஆகிற ஒரு ஏரியால இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா மிஸ் அவுட் பண்ணாம கண்டிப்பா இந்த சைட்டை புக் பண்ணிக்கோங்க. இந்த சைட் பத்தின டீடைல் எல்லாமே நான் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிற நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. மொற்றப்பாளையம் பிரிவு அப்படிங்கிற இடத்துல தாங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட் வந்து பஸ் ஸ்டாப்புக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு. வாங்க இப்ப நம்ம சைட் பத்தின டீடைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல், பிரியா சேனல். நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு சைட்டுங்க. திருப்பூர் காங்கேயத்துல வந்து கீரனூர் அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் பிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட சேனல்ல உங்க வீடியோ போடுறாங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு உங்க பிசினஸ் எல்லாம்? சார் நம்மளோட கம்பெனி நேம் சொல்லிருங்க. SR ப்ரோமோட்டர்ஸ். சரி, எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க சார்? 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய லோ பட்ஜெட் லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. வீடும் கட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க, லேண்ட் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு இல்ல வீடு கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க சார். இந்த லொகேஷன் எங்க இருக்குன்னு சொல்லிருங்க சார். இங்க இது வந்து திருப்பூர்ல இருந்து காங்கேயம் போற ரோட்லங்க சிவன்மலைக்கு பின்னாடி. சிவன்மலைக்கு பின்னாடியே இருக்குங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. இயற்கை சூழல் மிகுந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சைட் வாங்கி போடணும், ஒரு ஃபியூச்சர்ல நல்லா ஒரு டெவலப்மெண்ட் ஆகணும்னா இந்த இடத்துல நீங்க கண்டிப்பா வாங்கி போடலாம் சார். இந்த பஸ் ஸ்டாப் வந்து பாத்தீங்கன்னா நியர்பை ஆப்போசிட் நிறைய பேர் கேட்பீங்க பஸ் ஸ்டாப் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் நியர்பை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கை காமிக்கிறேன் பாருங்க, அங்கதான் பஸ் ஸ்டாப். இந்த இடத்துல வந்து ஆன் ரோட் ப்ராஜெக்ட் தாங்க. ரோடுங்க, இந்த ரோட்ல இருந்து இங்க சைட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. எவ்வளவு சைட் இருக்குங்க சார்? எவ்வளவு ஏக்கரா இருக்கு? எவ்வளவு சைட் இருக்குங்க? 103 சைட்டுங்க. சரிங்க, எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு. இனி ஒரு 20 சைட் தான் இருக்கு. 70 ஆல்மோஸ்ட் சேல் ஆயிடுச்சு. 2 வீடு நிறைய புக் பண்ணிட்டாங்க. வீடு கட்டியும் வந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்ச சைட் தான் இருக்கு சார். ஒரு சைட்டு என்ன ரேட் அப்படிங்கறத எல்லாத்தோட கேள்வி. இது வந்து ஒரு சதுரடி வந்து 407 ரூபாய்ங்க. சரிங்க. ஒரு சைட் வந்து 2.25 சென்ட்டுங்க. 20க்கு 60ங்கிற கணக்குல பிடிச்சிருக்கு. ஓகே. ரெண்டா வாங்குனீங்கன்னா 40க்கு 60 அந்த 40க்கு 60 வரும். ஆமாங்க. எவ்வளவுங்க சார் சைட்டோட ரேட் என்னன்னு சொல்லிருங்க. அதாவது இப்ப 2.25 சென்ட் வந்து 4,88,000 வருங்க. 4,88,000. அப்போ ஒரு சென்ட்டோட ரேட் 170-78 அந்த ரேட்ல வரும். நீங்க கால்குலேட் பண்ண தெரியுதா? 1,78,000 அப்ப சென்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறீங்களா? எல்லாம் பண்ணி கொடுக்குறோம் மேடம். பண்ணி கொடுக்குறீங்க. லோன் இதுல வந்து ஸ்பெஷாலிட்டி என்ன பாத்தீங்கன்னா, நீங்க 50% அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்க உங்க பேர்ல கிரைம் பண்ணி கொடுத்துறோம். பேலன்ஸ் வந்து 3 வருஷ டைம்ல எங்க ஆபீஸ்லயே கட்டிக்கலாம். வட்டி இல்லாம கட்டி மாத தவணை முறையில பண்ணிக்கலாம். பாதி கட்டிக்கலாங்க. பாதி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முன்பணம் 2 லட்சம் இந்த மாதிரி கொடுத்துட்டு மீதி பணத்துக்கு உங்க பேர்ல கிரேம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க மந்த்லி வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல தாராளமா இந்த இடத்த வந்து நீங்க புக் பண்ணலாம். ஏன்னா இப்ப இருக்கிற இதுல வந்து இடம் வாங்குறதே ரொம்ப வந்து கஷ்டம். ஆனா ஒரு லோ பட்ஜெட்ல குடுக்குறீங்க. ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. என்னங்க சார்? எங்கள்ட்ட வந்து ஒரு 2 லட்சம் பொட்ட முடியலைங்க, நாங்க மாச டியூனா கட்டிடுவோம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு நேரா பேங்க் நாங்க லோன் பண்ணி கொடுத்துறோம். பேங்க் லோன் பரவாயில்லையே. எனக்கு அதுவும் அமௌண்ட் இல்ல 2 லட்சம் அப்படிங்கறதா அதுவும் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பணம் போறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். மாசம் கட்டலன்னா உங்களுக்கு ஒரு வாடகை கட்டுற மாதிரி ஒரு
லேண்ட் ஆயிருங்க. நாளைக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வந்து லோன் ஃபெசிலிட்டிஸ் பேங்க்கும் இவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க. உங்களோட சிபில் எப்படி அப்படின்னு பார்த்துட்டு அதுவுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சார் நம்ம சைட்டுக்குள்ள ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ன இருக்குங்க சார்? சைட்டுக்குள்ள ஃபெசிலிட்டி பாத்தீங்கன்னா இபி உள்ளே வந்துருச்சுங்க. இபி லைன் வந்து போயிட்டு இருக்குதுங்க. வந்தீங்கன்னா வீடு கட்டிக்கலாம். உள்ளே வந்துருச்சுங்க. சரிங்க. தண்ணி பைப் சைட்டுக்கு வந்துருச்சுங்க. தண்ணி பைப் சைட்டுக்கு வந்துருச்சு. நல்ல தண்ணி வந்து சைட்டுக்கே வந்துருச்சு. குடி இருக்காங்க. எத்தனை வீடு புக் ஆயிருக்குங்க சார்? இப்போ 2 வீடு சின்ன வீடு அவங்களே கட்டியிருக்காங்க. சரிங்க. அடுத்த எல்லாம் லேண்ட் தான் புக் ஆயிருக்கு. வீடு இன்னும் யாரும் புக் பண்ணல. சார் நம்மளே இங்க இடம் வாங்கி வீடு கட்டுறாலும் கட்டி கொடுப்பீங்க? கண்டிப்பா கட்டி கொடுப்பாங்க. இப்போ நான் பின்னாடி இதுக்கு அட்டாச் பண்றேன் சார். அவங்க பண்ற ப்ராஜெக்ட் எப்படி வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னு செம்ம சூப்பரா நான் பார்த்த வரைக்கும் நல்லா வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களே வந்து அந்த வீடு வேணும்னாலும் நீங்க வந்து புக் பண்ணலாம். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு இல்ல இங்க வந்து வீடு கட்டி குடியேறணும் 1 BHK 2 BHK 3 BHK வேணும்னாலும் பண்ணி கொடுப்பாங்க. செம்மையா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப லோ பட்ஜெட் கம்மியான பட்ஜெட்ல SR ப்ரொமோட்டர்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து மிஸ் அவுட் பண்ணாம சைட் விசிட்க்கு வாங்க, வந்து பாருங்க. இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழல் மிகுந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சைட் வாங்கி போட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு அடுத்த வருஷத்துல அப்ரிசியேஷன் ஜாஸ்தியா தான் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா அதிகமாயிடும். நமக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா லேண்டுங்கிறது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. இன்னைக்கு கோல்டும் கூட ஏறிட்டு இருக்கு. ஆனா டக்குன்னு டவுன் ஆயிரும். லேண்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டவுன் ஆகாது. இப்ப நம்ம வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு 4 லட்சத்துக்கு வாங்கி போடுறோம்னா கண்டிப்பா பிற்காலத்துல ஒரு 8 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் கண்டிப்பா வந்து போகுங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா மண்ணுல போட்டதும் பொண்ணுல போட்டதும் வீணாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாதிரி இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பூர்ல பெஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க. லோ பட்ஜெட்னா கண்டிப்பா இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். வேற எங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்றீங்களா சார்? நிறைய ப்ராஜெக்ட் பண்றீங்க. இருக்குங்க. சரிங்க. ஓகே. அது போக வீடும் கட்டி சேல் பண்றீங்க. அதாவது பட்ஜெட்டுக்குள்ள நீங்க வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் வீடு வில்லாஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா சாரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஜஸ்ட் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பரை மட்டும் நீங்க கான்டாக்ட் பண்ணா போதும். இப்ப சுத்தி பாருங்க எல்லாமே கல். இந்த மாதிரி எவ்வளவு சென்ட்டுங்க சார் பிரிச்சிருக்கீங்க? 1.5 சென்ட் எப்படி? 2.25 நீங்க வாங்கிக்கலாம். வாங்கிட்டீங்கன்னா எவ்வளவு சைட் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம். அதாவது மாத தவணை எல்லாம் இப்பெல்லாம் கிடைக்காது. எந்த ப்ரொமோட்டர்ஸ் பண்றது இல்ல. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு முன்பணம் நீங்க வந்து கட்டிட்டீங்கன்னா உங்க பேர்லயே கரைய முடிச்சு மீதி பாதி பணம் அமௌண்ட் மட்டும் நீங்க வந்து இன்ஸ்டால்மெண்ட் போல அது வட்டியே செலுத்தாம நீங்க வந்து பே பண்ணீங்கன்னா போதும். இதுக்கு மேல ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது மக்களே. உங்களுக்கு வந்து நம்ம வீட்டு சைடு அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 15 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் எல்லாம் சென்ட் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு லோ பட்ஜெட். இதுவுமே நாளைக்கு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இதுவும் நல்லா டெவலப் ஆயிரும். அதனால கண்டிப்பா வந்து வாங்கி போடுங்க சார். இங்க ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு இங்க பக்கத்துல என்னென்ன இருக்குங்க சார்? 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா கீரனூர்ல கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து +2 வரைக்கும் இருக்குங்க. ஓகே. இங்கிலீஷ் மீடியம்ல இங்க 2 கிலோமீட்டர்ல இருக்குங்க. சிவன்மலையில இருக்குது. நால் ரோட்ல இருக்குங்க. +2 வரைக்கும் CBSE ஸ்கூல் இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் பாத்தீங்கன்னா சிவன்மலையில இருக்கு. நால் ரோட்ல இங்க இருக்கு. 4 ரோட்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பெட்ரோல் பங்க் அது எல்லாமே அங்க இருக்கு. எல்லாமே 2 கிலோமீட்டருக்குள்ள உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க. அதனால நீங்க வந்து எந்த ஒரே பண்ணிக்காம கண்டிப்பா இந்த சைட் வந்து வாங்க விசிட் பண்ண வாங்க. ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பர் ஏதாவது டீடைல் வேணும்னா கேளுங்க. உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. வேற என்னங்க வேணும் பாருங்க. எல்லாமே பிரிச்சு வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஒவ்வொன்னு பிரிஞ்சு நீட்டா பண்ணி வச்சிருக்காங்க. பாதத்தவணைங்கிறது செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. மித்த இடத்துல போனீங்கன்னா லேண்ட் ஃபுல்லா காட்டுவாங்க. எந்த சைட்னு காட்ட மாட்டாங்க. நீங்களே வந்து செலக்ட் பண்ணி அந்த சைட் சார் கிழக்கு வடக்கு எல்லா சைஸ் எடுத்துக்கலாம். நான் கார்னர் சைட் வேணாலும் எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வர்றவங்களுக்கு முன்னுரிமை. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா EB கனெக்ஷன் எல்லாமே போயிட்டு இருக்கு. கண்டிப்பா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி இப்பவே வந்து உங்க சைட்டை புக் பண்ணுங்க. சீக்கிரமா குறைஞ்சதுதான் இருக்கு. உங்களுக்கு எத்தனை சைட் வேணுமோ நீங்க எந்த ஊர்ல இருந்துட்டாலும் பரவாயில்ல வந்து புக் பண்ணுங்க. சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னா வரலாம் இல்லையா சார்? நேர்ல வரலாம். நீங்க சாரை கான்டாக்ட் பண்ணுங்க. அவர் வந்து உங்களுக்கு எல்லாமே என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு எல்லாமே கேட்கலாம். எல்லாம் பாத்துக்கலாங்க. ரெண்டாவது நீங்க ஃபர்ஸ்ட் எங்க டாக்குமெண்ட்ல செக் பண்ணிட்டு நீங்க போங்க. ஆமா, எல்லாமே DTP அப்ரூவ்டுங்க. கஸ்டமர் கேரும் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எல்லாமே DTCP அப்ரூவ்டு தான். DTCP அப்ரூவோட தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் இப்ப DTCP அப்ரூவோட தான் கேக்குறீங்க. இதுவும் DTCP அப்ரூவோட வந்திருக்கு. லோ பட்ஜெட் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமா பை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்க முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான பாகங்கள் நான் அவங்கள மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார். எங்க சப்ஸ்கிரைபர் ஃபாலோஸ் வந்தாங்கன்னா பெஸ்டா பண்ணிருங்க. தேங்க்யூ சார்.